Alhamdulillah, Alhamdulillahil wahidil qahhar. As-salatu was-salamu ala rasulihil mukhtar wa ala alihil athhar wa ashabihil akhyar. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنهم كانوا يسارعون في الخيرات ويدعوننا رغبا ورهبا وكانوا لنا خاشعين. وقال نبينا صلى الله عليه وسلم إن لك من الأجر من نسب أو نفقة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிகள், தபா தாபிகள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, இந்த ஆண்டினுடைய ஹஜ்ஜுடைய காலம் ஆரம்பமாகிவிட்டது. மே 9ஆம் தேதியில இந்தியாவிலிருந்து முதல் விமானம் ஏறத்தாழ 300 நபர்களை ஏற்றிக்கொண்டு புதுடெல்லியிலிருந்து, தலைநகர் டெல்லியிலிருந்து மதீனா சென்றடைந்திருக்கிறது. இந்த ஆண்டு இந்தியாவிலிருந்து மட்டும் 1,75,000 நபர்களுக்கு ஹஜ்ஜுடைய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலே 1,40,000 நபர்கள் ஹஜ் கமிட்டியின் மூலமாகவும், மீதமுள்ளவர்கள் தனியார் ஹஜ் நிறுவனங்களின் மூலமாகவும் ஹஜ்ஜுக்கு பயணமாகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தமிழகத்திலிருந்து ஏறத்தாழ 4,600 நபர்கள் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறார்கள். நம்முடைய காரைக்குடியிலிருந்து ஏறத்தாழ 15 நபர்கள் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய காலம் வந்த உடனேயே ஹஜ் சம்பந்தமான நிறைய செய்திகள் நம்முடைய காதுகளிலே விழ ஆரம்பிக்கும். நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். அவர்கள் நம்மிடத்திலே பயணம் சொல்வார்கள். நம்முடைய வீடுகளுக்கு வந்து பயணம் சொல்லிவிட்டு செல்வார்கள். நம்முடைய பள்ளியிலே, மஹல்லாவுடைய பள்ளி வாசலிலே, ஜும்மாக்களிலே, மற்ற வக்துகளிலே நமக்கு பயணம் சொல்லுவார்கள். ஹஜ்ஜுக்கு கிளம்புவதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் நமக்கு தெரிய நடந்து கொண்டிருக்கும். அதுபோக அரபு நாட்டுடைய அதிகாரபூர்வமான தொலைக்காட்சியில ஹஜ்ஜுடைய அந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இப்படியான ஒரு சூழலில் நமக்கும் ஹஜ்ஜுடைய ஆசை உருவாகும். உருவாகும் என்பதல்ல, உருவாக வேண்டும். ஏனென்று சொன்னால், ஹஜ்ஜுடைய ஆசையே நம்மை ஹஜ்ஜிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். கணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே ஆசை இல்லாத மனிதர்கள் என்று யாரையும் சொல்ல முடியாது. ஆசைகளுடைய அளவு, எது சம்பந்தமான ஆசை
என்பதிலே வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் அனைவர்களுக்கும் ஆசை என்பது இருக்க செய்யும். அந்த ஆசையின் மூலமாக நாடிய காரியங்களையும் நாம் நிறைவேற்றிக் கொள்ளுகிறோம். ஆனால் நம்முடைய ஆசைகள் மார்க்கத்திற்கு உட்பட்டதாக, நம்முடைய ஆசைகள் சரியானதாக, நம்முடைய ஆசைகள் மறுமையை முன்வைத்ததாக இருக்க வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, மார்க்கத்திற்கு உட்பட்ட ஆசைகளை மார்க்கம் வரவேற்கிறது. மார்க்கத்திற்கு உட்பட்ட ஆசைகளை மார்க்கம் செய்ய தூண்டுகிறது. மார்க்கத்திற்கு உட்பட்ட ஆசைகளை செய்வதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் விரைந்து செய்யுங்கள் என்று மார்க்கம் நம்மை உந்துகிறது. கணியத்திற்குரியவர்களே, நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்ற பொழுது, இன்னஹும் கானு யுஸாரிஊன ஃபில் கைராத்தி, அவர்கள் நலமான காரியங்களிலே விரைந்து வருவார்கள், விரைந்து செயல்படுவார்கள். வயதுஊனனா ரகபன் வ ரஹபா, அவர்கள் ஆசையோடும் அச்சத்தோடும் நம்மை அழைப்பார்கள். அல்லாஹு தஆலா அந்த குடும்பத்தார்களுடைய ஆசையை குர்ஆனிலே வெளிப்படுத்தி காட்டுகிறான். அவர்கள் ஆசையோடு நம்மை அழைப்பார்கள், அவர்கள் ஆசையோடு அச்சத்தோடு நம்மிடத்திலே துஆ செய்வார்கள், நம்மிடத்திலே கேட்பார்கள். கணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ஆசைப்படுவீர்களேயானால், இதா தமன்னா அஹதுக்கும், உங்கள் ஒருவர் ஆசைப்படுவீர்களேயானால், ஃபல்யன்துர் மா யதமன்னா, அவர் எதை ஆசைப்படுகிறார் என்பதை அவர் யோசித்து பார்க்கட்டும். காரணம், அவருக்கு தெரியாது அவர் ஆசைப்படுவதற்கெல்லாம் கூலி கொடுக்கப்படுகிறது என்பது அவருக்கு தெரியாது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கணியத்திற்குரியவர்களே, ஒரு காரியத்தை நாம செய்யல, ஒரு நல்ல காரியம், ஒரு அமல், அதை நாம செய்யல, அந்த காரியத்தை செய்ய ஆசைப்படுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அந்த ஆசைக்கும் நன்மை எழுதப்படுகிறது. அதுவும் அந்த ஆசைக்கு எவ்வளவு நன்மை எழுதப்படும் என்பது அவருக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலா அந்த ஆசைக்கு, நம்ம ஒரு காரியத்தை, ஒரு நல்ல செயலை, ஒரு அமலை செய்ய ஆசைப்படுகிறோம் இல்லையா, அந்த ஆசைக்கே நன்மை எழுதுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள். இப்னு ஹிப்பானிலும் தபரானிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆசைப்பட்டால் ஃபல் யக்ஸிர், நீங்க அதிகமா ஆசைப்படுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா சும்மா குறைவாலாம் ஆசைப்படாதீங்க, கொஞ்சமாலாம் ஆசைப்பட, ஃபல் யக்ஸிர், அதிகமாக ஆசைப்படுங்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் ஆசைப்படுங்கள். காரணம், நீங்கள் ஆசைப்பட்டதை கேட்க போவது அல்லாஹ்விடம். நபிகளார் சொல்லுகிறார்கள், ஃபஇன்னமா யஸ்அலுல்லாஹ, நீங்க ஆசைப்பட்டதை யார்ட்ட கேட்பீங்க? அல்லாஹ்ட்ட தானே கேட்பீங்க. அதனால எதுக்கு குறைவாக ஆசைப்படுகிறீர்கள்? அதிகமா ஆசைப்படுங்க, எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் அதிகமாக ஆசைப்படுங்கள். காரணம், நீங்கள் கேட்க போவது அல்லாஹ்விடம். முஸ்லிமிலே ஒரு ரிவாயத் பதிவு செய்யப்படும். நபிகளார் சொல்லுவார்கள், யஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக, உங்களுக்கு எது பயன் தருமோ அந்த விஷயத்துல நீங்கள் ஆசைப்படுங்கள். நீங்கள் ஆசைப்பட்டு விட்டு ஃபஸ்தைன் பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். வலா தஅஜிஸ், நீங்கள் இயலாமல் ஆகிவிடாதீர்கள். கணியத்திற்குரியவர்களே, மேலே சொன்ன 3 ஹதீஸ்களையும் நீங்கள் வைத்து பார்ப்பீர்களேயானால், ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் உலகத்துல ஆசைப்படுவது தவறில்லை. அதுவும் எதை ஆசைப்படணும்? மா யன்ஃபஉக, உங்களுக்கு எது பயன் தருமோ. பயன் தருவதென்றால் உலகத்திலும் ஆகிரத்திலும் எது உங்களுக்கு பயன் தருமோ அப்படிப்பட்ட காரியங்களை ஆசைப்படுவதில் தவறில்லை. முதலாவது. இரண்டாவது, அந்த ஆசைப்படுவதும் குறைவாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, அது எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் தவறில்லை. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆசைப்படுகிறார்கள் ஒரு விஷயத்தை, ஆசைப்பட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ரப்பி ஹப்லி, யா அல்லாஹ் எனக்கு கொடு, முல்கல் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பிறகு இந்த உலகத்துல யாருக்குமே கொடுக்காத ஒரு ஆட்சியை, ஒரு அதிகாரத்தை எனக்கு கொடு. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆசை அது. அந்த ஆசையை துஆவாக அல்லாஹ்விடத்தில் வெளிப்படுத்துகிறார்கள்.
அது என்ன சிறிய ஆசையாது? ஒட்டுமொத்த உலகத்திலும் எனக்கு பின்னால் மிம்பாதி அப்படின்னா இனி வாழ்நாள் முழுவதும் இந்த உலகம் இருக்கின்ற வரை யாருக்கும் கொடுக்காத ஆட்சி. கணேசருக்குரியவர்களே, அவர்கள் அதிகமாக ஆசைப்பட்டார்கள். அதை அல்லாஹ்விடத்தில் கேட்கவும் செய்தார்கள். அல்லாஹ் அதை கொடுக்கவும் செஞ்சான். ஃபஸஹர்னா லஹு ரீஹ. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் இதுவரை இனி கியாமத் வரை யாருக்கும் காற்று வசப்படாது என்றால் அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தது. ஜின்ன வசப்படுத்தி கொடுத்தான். பறவைகளுடைய பாஷைகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை. கணியத்திற்குரியவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அதை அல்லாஹ்விடத்துல கேட்டார்கள். இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். எவ்வளவு வேண்டுமானாலும் ஆசைப்படலாம், தப்பில்ல. அது பயன் தரக்கூடியதாக இருக்கணும். கணேசத்திற்குரியவர்களே, அப்படி ஆசைப்பட்டதை ஃபஸ்தைன் பில்லாஹ், அல்லாஹ் தஆலாவிடத்திலே கேட்டு அவனிடத்திலே உதவி பெற்று அதை அடைந்து கொள்ளணும். ஆசைப்பட்டதை அல்லாஹ்விடத்திலே கேட்கணும். சரி, ஆசைப்பட்டோம், அல்லாஹ்விடத்திலே கேட்டோம், கிடைக்கல அப்படின்னு விட்டுறாதீங்க. ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, வலா தஅஜிஸ், நீங்க இயலாமல் ஆகிவிடாதீர்கள், சடைவடைந்து விட்டு விடாதீர்கள். நீங்கள் ஆசைப்பட்டதை அடைகின்ற வரை நீங்க ஆசைப்பட்டுக்கிட்டே இருங்க, அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக நாம் ஒரு விஷயத்தை ஆசைப்படணும், அதுவும் அதிகமாக படணும், அதையும் அல்லாஹ்விடத்திலே கேட்கணும், அதுவும் சலிப்படையாம கேட்கணும், பிறகு அதை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, ஹஜர் அப்படிங்கிற இடம், அபு ஸினாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். ஹஜர்ங்கிற இடத்துல நபிகள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்களும் சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய 3 மகன்கள், அப்துல்லா, உர்வா, முஸ்அப், இந்த 3 மகன்கள், ஆக 4 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த 3 நபர்களிடத்துல உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அப்ப அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் இப்னு அவ்வாம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஹலீஃபாவாக, ஜனாதிபதியாக ஆக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்னான். அடுத்து 2வது உருவா, நான் கல்வியிலே தேர்ச்சி பெற்று மிக பெரும் கல்விமானாக ஆகி பிறருக்கும் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. 3வதாக முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஈராக்குடைய ஆளுநராக ஆக வேண்டும் என்பது ஆசை. இப்ப இந்த 3 நபர்களும் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தி விட்டு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு? அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பை தர வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருக்கிறது. அல்லாஹ் என்னை மன்னிக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. கண்ணியத்திற்குரியவர்களே, அபு ஸினாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை அறிவிப்பவர்கள் சொல்லுகிறார்கள், பிற்காலத்திலே இந்த 3 நபர்களும் எதையெல்லாம் ஆசைப்பட்டார்களோ, ஆட்சி, அதிகாரம், கல்வி, இந்த 3ஐயும் இந்த 3 நபர்களும் பெற்றுக்கொண்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆசைப்பட்ட மக்ஃபிரத்தை நிச்சயமாக அல்லாஹ் தருவான் என்று நாங்கள் ஆதரவு வைக்கிறோம் அப்படின்னு அபு ஸினாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சில சமயங்களிலே நம்முடைய ஆசை அல்லாஹ்வுடைய ஆசையாக மாறிடும். சில விஷயங்களை நாம் ஆசைப்படுகின்ற பொழுது அது அல்லாஹ்வும் ஆசைப்பட்டுருவான். அதற்கு பெரும் உதாரணம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்ட பல விஷயங்கள் அல்லாஹ் தஆலா வஹியாக, அவருடைய ஆசையாக குர்ஆனிலே ஆயத்துகளாக இறக்கி வைத்திருக்கிறார். இடையத்திற்குரியவர்களே, காபாவிற்கு போனவர்களுக்கு தெரியும், ஹஜ் உம்ராவுக்கு போனவர்களுக்கு தெரியும், காபாவை ஒட்டி மகாமே இப்ராஹிம் என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதங்கள் பதிந்த ஒரு தங்க கலர்ல மூடிகள் இட்டு கண்ணாடியான ஒரு சின்ன பகுதி ஒன்று இருக்கிறது. அந்த பகுதிக்கு மகாமே இப்ராஹிம் என்று பெயர். ஆரம்ப கட்டத்துல மகாமே இப்ராஹிம் பக்கத்துல நின்று தொழ வேண்டும் என்பது சட்டமாக இல்லாமல் இருந்த காலம். இப்ப யார் தவாஃப் செய்யறாங்களோ, தவாஃப முடிச்சிட்டு மகாமே இப்ராஹிம் கிட்ட நின்று 2 ரக்காத் தொழுதுட்டு தான் தவாஃப்ல இருந்து வெளியாகி ஜம்சம் குடிச்சிட்டு சஃபா மர்வா சஈக்கு போகணும். இதுதான் உம்ராவுடைய சட்டம்.
கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப கூட்ட நெரிசலாக இருப்பதனால மகாம இப்ராஹிம் பக்கத்தில் நின்று தொழுவதற்கு யாரையும் அனுமதிக்கிறது இல்ல. அதனால கொஞ்சம் பின்னாடி நின்று தொழுதுட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு போயிடுறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று, யா ரசூலல்லாஹ், இந்த மகாமே இப்ராஹிமை தொழுகின்ற இடமாக ஆக்கினால் நன்றாக இருக்குமே அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகளாரிடத்திலே தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துறாங்க. இந்த மகாமே இப்ராஹிம்ங்கிற இந்த பகுதியை ஒரு தொழுமிடமாக, தவாஃப் முடிச்சிட்டு தொழக்கூடிய ஒரு இடமாக ஆக்கினால் நன்றாக இருக்குமே அப்படின்னு ஆசையை வெளிப்படுத்தினாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சான், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, மகாமே இப்ராஹிமை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி நபிகளாரிடத்திலே சொன்னார்களோ அதே வார்த்தைகளை பயன்படுத்தி அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! உமர் ரலியல்லாஹுடைய ஆசை அல்லாஹ்வின் ஆசையாக மாறி போனது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களிடத்துல பேசுவதற்கு பல ஆண்கள் வந்து போக இருந்தார்கள். அப்ப ஆரம்பத்துல ஹிஜாபுடைய சட்டம் இறங்கல. அப்ப நிறைய பேர் சந்திக்கவும் செல்லவும் பொருட்களை வாங்கவும் போகவும் இருந்து கொண்டிருந்த சமயம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகளாரிடத்தில் சென்று, யா ரசூலல்லாஹ், தங்களுடைய மனைவிமார்களுக்கு ஒரு திரையிட்டால் என்ன? காரணம், சந்திக்க வருபவர்களிலே நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு திரையிட்டால் நன்றாக இருக்குமே அப்படின்னு தன்னுடைய ஆசையை நபிகளாரிடத்திலே வெளிப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தான், வைதா சஅல்துமுஹுன்ன மதாஅன், நீங்கள் நபிகளாருடைய மனைவிமாரிடத்திலே ஏதாவது பொருள் கேட்பீர்களே ஆனால் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப், திரைக்கு பின்னால் இருந்து அவர்களிடத்திலே கேளுங்கள். திரை இல்லாமல் அவர்களிடத்திலே பேசாதீர்கள், திரை இல்லாமல் அவர்களுக்கு முன்னால் நிற்காதீர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆசையை அல்லாஹ் தஆலா ஆயத்தாகவே இறக்கி வைத்துட்டான். அப்புறம் இன்னொரு சமயத்திலே நபிகளாருடைய மனைவிமார்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. எங்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அந்த வசீஃபா, இந்த செலவினங்க எங்களுக்கு பத்தல, அதனால நீங்க கூட்டி கொடுங்க அப்படின்னு எல்லா மனைவிகளும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு தர்ணா மாதிரி பண்ணிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட போய், யா ரசூலல்லாஹ், இவங்க இத்தனை பேரையும் நீங்கள் தலாக் சொல்லிவிட்டு வேற பெண்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொண்டால் என்னன்னு கேட்டாங்க. அவ்வளவு ஆத்திரம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு. இப்படி நபிகளாரிடத்திலேயே இப்படி தன்னுடைய செலவினங்களுக்காக போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்களே, ஒட்டுமொத்தமா எல்லாரையும் தலாக் கொடுங்க, எல்லாரையும் மாத்திட்டு வேற பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் என்ன என்று கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா ஆயத்தை அப்படியே இறக்கி வைத்தான், அஸா ரப்பஹு இன் தல்லககுன்ன அய்யுபதிலஹு அஸ்வாஜன் கைரம் மின்குன்ன. நீங்க நாங்க சொல்றபடி கேட்கலன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துணை பேர்களையும் தலாக் விட்டு அவர்களுக்கு பகரமாக வேறொரு பெண்களை அல்லாஹ் தஆலா திருமணம் முடித்து வைத்து விடுவான் என்ற வார்த்தை உமர் இல்லா என்ன வார்த்தையில சொன்னாங்களோ அதே வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்தாக இறக்கி வைத்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஆசைப்படுகின்ற சில விஷயங்கள் அல்லாஹ்வுடைய ஆசைகளாக மாறிவிடுவதும் உண்டு என்பதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக பெரும் உதாரணம். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. சில ஆயத்துகள் இறங்கி உமர் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அல்லாஹ் அந்த வார்த்தையை அப்படியே ஆயத்தாக இறக்கி வைப்பான். பத்ரு போருடைய கைதிகளுடைய விஷயத்துல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஃபிதியா வாங்கி நஷ்டஈடு வாங்கி நம்ம அவர்களை வந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்ல போகும்போது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒருத்தரையும் உயிரோட விடக்கூடாதுன்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் அவர்களுடைய ஆலோசனை தான் பிடித்திருந்தது, அதன்படி தான் செயல்பட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு உமருடைய அந்த ஆசை பிடிச்சிருந்துச்சு. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தான், உமர் சொன்னதுதான் சரின்னு சொல்லிட்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய ஆசை எதை வைத்து இருக்கிறது என்பதை பொறுத்து அதனுடைய தரமும் அதனுடைய மதிப்பும் ஆக கூடுதலாக இருக்கும் என்பதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய நிகழ்வுகள் எல்லாம் உதாரணம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஆசையை நாம் ஹஜ்ஜிலே வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கணும், நான் ஹஜ்ஜுக்கு போகணும், இதுவே ஒருவருக்கு ஆசையாக இருந்து விடுமேயானால் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஆசை ஹஜ்ஜுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஏனென்று சொன்னால் நிறைய நபர்களை
அவர்களுடைய எந்த வசதிகளும் இல்லாமல் இருந்தும், எந்த வாய்ப்புகளும் இல்லாமல் இருந்தும், வெறும் ஆசை, ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற ஆசை பல நபர்களை ஹஜ்ஜுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. கணேசத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய அந்த ஆசை இருப்பதின் காரணமாகத்தான் ஹஜ்ஜுக்கு சென்று அங்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் மிக சாதாரணமாக பொறுத்துக் கொள்கிறார்கள். ஒரு காரியத்தை நம்ம ஆசையோடு செய்வது ஒண்ணு இருக்கு, கடமையேன் செய்வது ஒண்ணு இருக்கு. கடமையேன் செய்யற காரியங்களில பெரும்பாலும் ஏற்படுகின்ற கஷ்டங்களுக்கு நம்மையும் திட்டிக்குவோம், பிறரையும் திட்டிக்குவோம். ஆனா நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு அது கிடைக்க போகும்போது அதுல ஏற்படக்கூடிய சிரமங்களை மிக சாதாரணமாக பொறுத்துக் கொள்வோம். கணியத்திற்குரியவர்களே, சவுதி அரேபியா சவுதி நாடு இருக்கிறது, இப்பொழுதுதான் செல்வத்திலே கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுவும் 1930களுக்கு பிறகு பெட்ரோலிய வளம் என்பது அங்கு எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு அதன் மூலமாக செல்வம் சேர ஆரம்பித்ததோ அதற்கு பிறகுதான் சவுதி செல்வத்திலே குளித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பெல்லாம் மிக பெரும் ஏழ்மையான நிலையில் தான் சவுதி இருந்தது. கணியத்திற்குரியவர்களே, ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு சென்ற பொழுது 1930களுக்கு முன்னால் ஹஜ்ஜுக்கு சென்ற பொழுது நாங்கள் தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு விட்டு மேல் பகுதியை நாங்கள் தூக்கி எறிவோம். சவுதி சிறுவர்கள் அந்த மேல் பகுதிகளை புறக்கி கொண்டு போய் சமைத்து சாப்பிடுவார்கள். ஒரு சிறுவனுக்கு நாங்கள் தர்பூசணி பழத்தை ஒரு துண்டை உடுத்தோம், அவன் அதை சாப்பிட்டு விட்டு, சவுதி சிறுவன், அரபிய சிறுவன் சாப்பிட்டு விட்டு சொன்னான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி, அவர்களால் தான் நீங்கள் எல்லாம் இங்கு வந்து எங்களுக்கு உணவு தந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சவுதி சிறுவன் சொன்னான் என்று எழுத வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சிரமமான காலத்திலே கூட ஹஜ்ஜுக்கு ஆசைப்பட்டு ஹஜ்ஜுக்கு சென்று சிரமத்தோடு ஹஜ்ஜுக்கு முடித்து விட்டு வந்தவர்கள் இருக்கிறார்கள். இன்று பலவிதமான வசதி வாய்ப்புகளும் வந்ததற்கு பிறகும் கூட அரஃபா, முஸ்தலிஃபா, மினா போன்ற இடங்களிலே சிரமங்களை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய வசதியோ, அறைகளில் இருக்கக்கூடிய வசதியோ மினாவிலேயோ அரஃபாவிலேயோ முஸ்தலிஃபாவிலோ கிடைக்காது. ஆனாலும் நீண்ட தூரங்கள் நடக்க வேண்டிய சூழல் இருக்கும். கணியத்திற்குரியவர்களே, அது அத்தனையும் ஆசைப்பட்டு போனதின் காரணமாக சகித்து கொண்டு மகிழ்ச்சியாக நிறைவேற்றி விட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, ஆசைப்பட்டு ஹஜ்ஜுக்கு போய்விட்டால் அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் இருக்கிறது. அல்லாஹு அக்பர், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அன்று பிறந்த பாலகனை போல ஹதீஸ் அப்படியே வருகிறது. பிறந்த குழந்தைக்கு என்ன பாவம் இருக்க போகுது? பச்சிலம் குழந்தை, அப்பதான் குழந்தை பிறக்குது, அதனிடத்துல ஏதாவது ஒரு துளி பாவம் இருக்குமா? அதே போன்றுதான் ஹஜ்ஜுக்கு போனவர்கள் எந்தவித பாவம் இல்லாமல் திரும்பி வருகிறார்கள். அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வார்த்தையை நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். ஹஜ்ஜே மப்ரூருக்கு சொர்க்கம் தான் கூலி, அப்படி கிடையாது. ஹஜ்ஜே மப்ரூருக்கு சொர்க்கத்தை தவிர வேற கூலியே இல்லை. ஹஜ்ஜே மப்ரூர் முழு கூலி சொர்க்கம், எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜிலே ஏற்படக்கூடிய எல்லா சிரமங்களுக்கும் நன்மை இருக்கிறது. இன்னலக்கி மினல் அஜ்ரி, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பார்த்து சொன்னாங்க, நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும், நீ செலவழிக்கின்ற ஒவ்வொரு செலவினங்களுக்கும் உனக்கு கூலி எழுதப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜுக்காக வேண்டி நிறைய பணங்காசுகள் செலவழித்து போய் வரக்கூடிய ஒரு சூழல். ஆரம்பத்துல ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, 7-8 லட்சம் வரைக்கும் வந்துருச்சு. 10 லட்சம், அடுத்து இன்னும் 2 ஆண்டுகளில 10 லட்சம் ரூபாய் இருந்தாதான் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படுங்கிற சூழல் வந்துருச்சு. நம்ம இடத்துல 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் இருக்கின்ற பொழுது அப்பொழுது ஹஜ்ஜு கடமையாக இருந்து செல்லிருந்தா இவ்வளவு பெரிய சிரமத்தை தடுத்து இருக்கலாம். அப்ப பாத்துக்கலாம் விட்டு இப்ப 10 லட்சம் வரைக்கும் வந்து சேர போகுது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப 7 லட்சம் யாரிடத்துல இருக்கிறதோ அவர்கள் கொஞ்சம் யோசிக்கணும். எப்படியாவது மேல்மிச்சமாக இருக்கின்றவர்கள் ஹஜ்ஜுடைய வாய்ப்பு வருகின்ற பொழுது நாம செஞ்சிடணும் அப்படின்னு யோசிக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளார் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார்கள், ஹாஜி ஒரு காலம் ஏழையாக மாட்டான். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து இவர் ஏழை ஆயிட்டாரு, இவர் நஷ்டம் அடைஞ்சிட்டாரு என்று ஒட்டுமொத்த உலகத்திலும் ஒருவரை கூட உங்களால் காட்ட முடியாது. ஏனென்று சொன்னால் ஹஜ்ஜுக்கு செல்பவருடைய
பணம், ஹஜ்ஜுக்கு செல்பவருடைய செல்வம், ஹஜ்ஜுக்கு செல்பவருடைய வியாபாரம் அத்தனையிலும் பரக்கத்து ஏற்படுமே தவிர ஒரு துளி கூட நஷ்டம் ஏற்படாது, ஒரு துளி கூட பரக்கத்து இல்லாமல் போகாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஆசையோடு ஹஜ்ஜுக்கு செல்கின்ற சமயத்திலே இவ்வளவு சிறப்புகளையும் பெற முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே அடுத்த வருடம் வருவதற்குள்ளாக ஆசைப்பட்டு கொண்டே இருப்போம். நிச்சயமாக நம்முடைய ஆசை நம்மை ஹஜ்ஜுக்கு கொண்டு போய் சேர்க்கும். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.